This video is intended for viewers aged 16 plus. என்னக்கா இது நம்ம நிலைமை இப்படி ஆயி போயிட்டு. அதானடி, ஊருக்குள்ள எவ்வளவு நம்ம சொல்லியதை நம்பவே மாட்டக்கா. எப்படிடி நம்புவாவ? பேய பார்த்தேன்னு சொன்னா யாரு நம்புவா? அவ கண்ணுல காணாத வரைக்கும் எல்லாத்தையும் பொய்ன்னு தான் நினைப்பாவ. இப்ப நம்ம இதுல இருந்து எப்படி தப்பிக்க? அதுதானக்கா ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு நாளும் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. பகல்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மள தொந்தரவே பண்ண மாட்டேக்கு. ராத்திரி ஆனா மட்டும் பைத்தியம் பிடிச்சிரும் போல. அடியே, அதுக்கு வேலையே ராத்திரி தாண்டி. வெளிச்சம் இருக்கும்போது அது எப்படி வரும்? அப்ப ஒண்ணு செய்வோமா? ராத்திரி முழுக்க நம்ம லைட் எதையும் அமத்தாம லைட்டை போட்டுட்டே உறங்குவோம். அப்ப அந்த வெளிச்சத்துல வராம இருக்கும்ல. உன் அறிவுல தீய வைக்க சின்ன பொண்ணு. ஏங்கா பிறவு என்னடி? நம்ம லைட்டை போட்டு வச்சிருக்கலாம். எல்லா வீட்லயும் லைட்டை போட்டா வச்சிருப்பாவ. எல்லா வீட்லயும் லைட் அமத்தி கிடக்கும். வெளியே தெருவெல்லாம் இருட்டோடிலாம் இருக்கும். அப்ப அது பேய்க்கு கண்டுபிடிக்க தெரியாதோ? வேற என்னதான் செய்ய? ஊருக்குள்ள எவ்வளவு நம்பவும் மாட்டக்கா. மத்தவியல விடுங்க, நம்ம மாமியார் கூட நம்ப மாட்டக்காவ. நம்ம மாமியார்லாம் நம்ம சொல்லியதை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாவ? அது என்னமோ நசந்தாண்டி. அவைய என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாவ நம்மள ராத்திரி சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு? அது இதுன்னு கதை சொல்லுதோன்னு சொல்லுதாவ. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மட்டும்தான் சேர்ந்து இருப்பீங்களா? நாங்களும் இருந்து காணிக்கும். இன்னைக்கு நாங்களும் ராத்திரி அப்படிதான் ஒன்னா இருக்க போறோங்காவ. அவியல என்ன சொல்ல? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். முந்தா நாள் ராத்திரி நம்ம எல்லாம் அவிய வீட்டுல இருந்தோம். ஆனா நம்ம 4 பேருக்கு கண்ணுக்கு தான் பேய் தெரிஞ்சு அதே வீட்டுலதான் நம்ம மாமியாரும் இருந்தாவ. அவியலுக்கு ஒன்றும் தெரியல. நேற்று ராத்திரி நம்ம எல்லாம் வெளியே போயிட்டோம். அப்பயும் அதே வீட்டுலதான் அவிய இருந்திருக்காவ. அவிய கண்ணுக்குல ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. நமக்கு தானே மாத்தி மாத்தி தெரியுது. அதானே. அப்ப அதே வீட்டுல இருக்கிற அவியலுக்கு ஏன் தெரிய மாட்டேக்கு? ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி சின்ன பொண்ணு? ஏக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவியதான் நம்மள பயன்படுத்துறாவளோ? ஏடி, அவிய பயன்படுத்தி அவியலுக்கு என்ன ஆக போகுது? நீ அப்படி நினைக்காதக்கா. இப்படி யோசித்து பாருங்க. நம்ம யாரு மாமியாருக்கும் நம்மள பிடிக்காது. சரி, இப்படி பயன்படுத்தி அவிய அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு கூட பண்ணலாம்ல. ஆமாக்கா, அப்படி இருக்கலாம்ல. அன்னைக்கு ராத்திரி கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு நான் போனேன். அங்க பூனை இருந்து அதை விரட்டி விட்ட பிறகு என் பிறத்தாலதான் பேய் நின்ன மாதிரி இருந்து அதை பார்த்துதான் பயந்தடிச்சு நான் ஓடினேன். அன்னைக்கு என் மாமியார் வீட்டுல தானே இருந்தாவ. ஒருவேளை ஏன் நான் எழுந்து வரதை பார்த்துட்டு அப்படி எதுவும் வேஷம் போட்டு நின்றுக்க கூடாது? ஐயா ஆமா, அன்னைக்கு ராத்திரி நானும் உறக்கம் வரல நடந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் என்ன டிவி தானா ஆனாகிற சத்தம் கேக்குதேன்னு போய் பார்க்கும்போது என் மாமியார் அன்னைக்கு சோபாலேயே தான் படுத்து கிடந்ததுக்கா. அப்பதான் டிவி தானா ஓடிச்சு, தானா மாறிச்சு. அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கும்போது என் மாமியாருக்கு கைக்கு பக்கத்துலதான் ரிமோட் கிடந்து உறக்கத்துல அங்கேயும் இங்கேயும் நெளியும் போது தானா சேனல் மாறி டிவி எல்லாம் ஆன் ஆயிட்டு போலன்னு ரிமோட்டை எடுத்துட்டேன். எடுத்த பிறகு என் மாமியாருக்கு பிறத்தால்தான் பேய் நின்ன மாதிரி இருந்து அதை பார்த்து தானே பயந்து ஓடுனேன். ஏன் அதையே பேய் மாதிரி இருக்கட்டும்னு ஏதாவது ஸ்டிக்கரையோ என்னமோ அப்படி பெருசா ரெடி பண்ணி வச்சிருக்கலாம்ல. இருட்டுக்குள்ள நான் பார்த்தோன்னா பயந்தடிச்சு ஓடி இருக்கலாம்ல. எடி, நீங்க சொல்லுதெல்லாம் பார்த்தா சரின்னு தான் தோணுது பாத்துக்க. அன்னைக்கு என் மாமியாரும் அக்கா வீட்டுக்கு போல, என் வீட்டுலதான் இருந்தாவ. நாங்க ஜன்னல் வழியா தானே பேய பார்த்தோம். ஒருவேளை அவங்க அப்படி வேஷம் போட்டு ஜன்னல் வழியா வந்து நின்று பயமுறுத்தி இருக்கலாம்ல. அப்ப சந்தேகமே இல்லக்கா, இது எல்லாம் செஞ்சது நம்ம மாமியாதான். அடியே, என்னடி பேசுறிய? அன்னைக்கு உங்க எல்லார் வீட்லயும் உங்க மாமியார் இருந்தாவன்னு சொல்றிய. அவியதான் அப்படி வேஷம் போட்டு பயமுடுத்தினாவன்னு சொல்றிய. ஆனா அன்னைக்கு ராத்திரி என் மாமியார் என் வீட்லயே கிடையாது, என் தங்கச்சி வீட்டுலதான் இருந்தாவ. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் பேய உருவமா தான் பாத்திய. ஆனா நான் என் புருஷன் உருவத்திலேயே பார்த்தனேடி. பேய் வேஷம் யாருனாலும் போடலாம், இருட்டுக்குள்ள அதை நம்ம பார்த்து பயந்துருக்கலாம். ஆனா அச்சசெல்லாம் என் புருஷன் மாதிரியே இருந்து என்கிட்ட பேசினது அது யாரு? அட ஆமா இல்லக்கா, அதை பத்தி யோசிக்காம விட்டுட்டோமே. ஆமா, ஒரு ஆள் மாதிரி யாராலையும் வேஷம் போட முடியாதுல்ல. அப்ப என்னதான் செய்யுது? இதை பத்தி யோசித்து யோசித்து குளிர் ஜரமே வந்துட்டு. ஏக்கா, பேசாம இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா யார் வீட்லயாவது இருப்போம்க்கா. அப்படியே அந்த பேய் வந்தாலும் நம்ம அந்த பேய்கிட்ட கேட்போம், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதனால எங்களை போட்டு இப்படி பண்ற, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நாங்க செய்யறோம்னு பேசி பாப்போமாக்கா. ஏண்டி, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அது என்ன மனுஷனாடி? பேயிடி. பேச்சுவார்த்தை நடத்தும் போது நம்ம பேசுறது பிடிக்காம ஒரே போடா போட்டுட்டுனா என்னடி செய்ய? இல்ல சின்ன பொண்ணு, நான் நிறைய படத்துல பாத்திருக்கேன்.
பேய்கிட்ட உனக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனைலாம் கேட்கணும். பேயே விரட்டினாலும் அவரும் அதை தான் கேட்பாரு. அப்பதான் அந்த பேய் எதனால இந்த குடும்பத்துக்கு வந்தேன், எதனால இந்த உடம்புக்குள்ள வந்தேன்னு எல்லா கதையும் சொல்லும். சொல்லிட்டு நம்ம கிட்ட உதவி கேட்கும். அதோட கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றினா நம்மளை விட்டுட்டு ஓடிடும். ஏண்டி இப்படி உன் பேச்சை கேட்டுதான் நீ மந்திரம் கத்து வச்சிருக்கேன் மந்திரம் கத்து வச்சிருக்கேன்னு பெரிய மந்திரமா கத்து வச்சிருப்பேன்னு உன்னை நம்பி வந்தோம். கடைசியில ஜாக்கி சானை பார்த்துட்டு தாத்தா சொல்ற மந்திரத்தை சொன்ன பாத்தியா, உன்னை லைஃப்ல மறக்க மாட்டேன்டி. இங்க பாரு சின்ன பொண்ணு, ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆகும். எல்லா நேரமும் என் பிளான் மிஸ் ஆகாது. இந்த தடவை நம்பு சின்ன பொண்ணு, நம்ம எல்லாம் பேசி பார்ப்போம். ஏக்கா சொன்னா கேளுங்கக்கா. என்னமோ சொல்ற, வேற வழி இல்ல. வேற யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேக்காவ. கடைசி முயற்சியா அதை செஞ்சு பார்ப்போம். அக்கா பேய பார்த்ததுக்கே குளிர் ஜுரம் வந்துட்டுக்கா. அதுகிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சு இனி என்னென்ன வருமோ. என்ன கமலா பண்றது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரம் வெளியே வரணும்னா நம்ம அதுகிட்ட பேசுறதை தவிர வேற வழி நமக்கு இல்லையே. பேசி பார்ப்போம், ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நம்புவோம். பாத்தியாடி, நம்மளும் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நம்ம மருமக மாறலாம் அவியதான் ஏதோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் ஒன்றா நைட்டெல்லாம் சேர்ந்து இருக்காவ, கூத்தடிக்காவ. ஆமாக்கா, நம்மளும் இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல பற்றியெல்லாம். நம்ம கிட்ட பிள்ளைகளை பாருங்க பாருங்கன்னு பார்க்க சொல்லிட்டு அவ்வளவு நல்லா ஜாலியாக இருக்காளுவ. அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தா நம்ம மகனுவ அதுக்கு மேலெல்லாம் இருக்கானுவ. அவனுவளும் சேர்ந்து ராத்திரி இருக்கும்னு போயிட்டானுவ. நம்ம மட்டும் வீட்டில் தனியாக ஒத்தைக்கு கிடக்கும். இன்னைக்கு அவ்வளவு என்னமோ பண்ணிட்டு போறாவ. நம்மளாம் சேர்ந்து கடந்து உறங்குவோம்க்கா. ஆமாண்டி, அதை தான் நானும் நினைச்சேன். நல்லா ஜாலியா கதை பேசி சிரிச்சு விளையாண்டு நம்ம பகல்ல தானே அப்படி இருந்திருக்கோம். ராத்திரி நம்ம சேர்ந்து இருந்தது இல்லல, இன்னைக்கு நம்மளும் ராத்திரி சேர்ந்து தான் உறங்குறோம். சரிக்கா. இன்னைக்கு பேய் வருமாக்கா? வந்தாதாண்டி தெரியும். எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. கவலைப்படாதீக்கா, வந்தா அதுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன வேணும்னு கேட்டுடலாம். சரிடி. ஏக்கா நீங்கெல்லாம் உள்ள படுத்துட்டு என்னையாக்கா ஓரமா விட்டிய? பயமா இருக்குக்கா. பேய் வந்தா முதல்ல என்னதானக்கா ஏதாவது செய்யும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி, பயப்படாம இரு. ஏக்கா நீங்க நல்லா 7 பேருக்கு நடுவுல கிடக்கியக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. சின்ன பொண்ணு நீ இந்த பக்கம் வாரியா? ஐயோ, முழிச்சிருந்தா நம்மள கூப்பிட்டுக்கிட்டே கிடப்பா. உறங்கணும் மாதிரி நடிச்சிருவோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு ஏண்டி கத்துற? ஏக்கா அவளை இந்த பக்கம் வர சொன்னா உறங்கிட்டாக்கா. உறங்கினவளை ஏண்டி போட்டு எழுப்பிக்கிட்டு இருக்க, நீயும் உறங்கு. பயமா இருக்குக்கா. ஏக்கா நீங்க வரையலாக்கா இங்க? தாடி நம்ம பக்கம் திரும்புறாளே. ஏக்கா ஏக்கா. யோ, இவளும் உறங்கின மாதிரி நடிச்சிட்டாலோ, நம்மளும் உறங்கின மாதிரி ஆயிருவோம். இங்க வரணும்னு எல்லாம் இப்படி செய்யறாவளே. கடவுளே பயமா எல்லாம் இருக்கு. முருகா 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 முருகா. ரமேஷு ரமேஷு, என்னல சுரேஷு, கண்ணு திறக்க பயமா இருக்கு. நானே கடைசியில படுத்திருக்கேன், கண்ணு மூடிட்டு இருக்கேன், கண்ணு மூடி உறங்கல. இல்ல அது ஏதாவது பேசினா வாய் மேலே குத்திடுவேன். கண்ணை திறந்தே ராத்திரிக்குள்ள எனக்கு உறக்கம் வராது. கண்ணு மூடல, அடிச்சு போடுவான் போல் இருக்கு. உறங்குறேன் உறங்குறேன். ஏக்கா இங்க எதுக்குக்கா எங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்? அதானே ராத்திரி நேரத்துல சுடுகாட்டுக்கு எதுக்குக்கா? சுடுகாட்டுக்கு வந்ததுக்கு ஏண்டி இப்படி பயப்படுறிய? அவன் பயம்லாம் இல்ல, இருந்தாலும் ராத்திரியில எதுக்குன்னு கேக்குறோம். சும்மா தாண்டி, நம்ம இந்த ஊருக்குள்ள எல்லா இடமும் சுத்தி பார்த்திருக்கோம். ஆனா ராத்திரி நேரம் இந்த சுடுகாட்டுல அப்படி என்னதான் நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பத்துக்க ஆசையா? ஆமாண்டி, ராத்திரி நேரம்லாம் சுடுகாட்டுல இருந்து பேய் எழும்பி வருமானு பாக்கணும்னு ஒரு ஆசை. அதான் வந்தேன் ஆசையில கொல்லிக்கட்டைய வைக்க. ஏக்கா உனக்கு ஆசைனா நீ மட்டும் வர வேண்டியதானே? என்னடி இப்படி சொல்லிவிட்ட? நம்ம அப்படியா பழகிறோம்? ஒண்ணு மண்ணுமா ரத்தமும் சதையுமா உயிரும் உடம்புமா அப்படி பழகிருக்கோம். நம்ம பழக்கம் அப்படிப்பட்டதா? உங்களை எப்படி நான் போற இடத்துக்கு விட்டுட்டு போவேன்? அதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவருக்கா. ஒரு திங்கிற இடத்துக்கு போனா கூட்டிட்டு போகாம போயிட்டேன்னு ஒன்று சொல்லுவோம். வேற ஏதாவது சுத்தி பார்க்குற இடத்துக்கு விட்டுட்டு போனா சொல்லுவோம். சுடுகாட்டுக்கெல்லாமா சொல்லுவோம். அட ஏன்டி இப்படி பயந்து நடுங்குறிய? நான் இருக்கும் போச்சுல, வாங்க தைரியமா போவோம். போறோம், வருவோமா? அதெல்லாம் வருவோம். ஏக்கா முந்தி இருந்த இடம் கூட கொஞ்சம் வெளிச்சமா தெரிஞ்சு, இது என்னக்கா இப்படி இருட்டா இருக்கு? ஏண்டி போற பக்கம்லாம் நமக்காக லைட் ஆடி போட்டு வச்சிருப்பாவ. அங்க நிலா வெளிச்சத்துல செத்த தெரிஞ்சது, இங்க நிலா மறைஞ்சிருக்குல, அதான் தெரியல. வாங்க ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குன்னு பாப்போம். ஒளிஞ்சிருந்து பாக்கணுமா? யாரியா நீ? ஏக்கா யாருக்கா இவன்? தெரியலையேடி, எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குதுக்கா. யோ யாரியா நீ? சுடுகாட்டுக்குள்ள ராத்திரி நேரத்துல இப்படி சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க? உடுப்பு உடுத்திருக்கான் பாரு, நல்லா வெள்ளை கலர்ல பேய் மாதிரி. இந்த காலத்துல பிள்ளையிலே யாரும் சால் போடுறது இல்ல, எல்லாம் ஃபேஷன் ட்ரெண்ட்னு அப்படி சுத்திக்கிட்டு இருக்காவே. நீ என்னையா வயசான காலத்துல சாலை போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்க? கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில சொல்லியா? என்ன சிரிக்கிற? எம்மா யாரு நீங்க? இந்த நேரத்துல இந்த சுடுகாட்டுக்குள்ள
நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்களை யாருன்னு கேள்வி கேட்கணும். ஆனா நீங்க கேக்குறீங்களா? நாங்க சுடுகாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் யா. எக்ஸ்ப்ளோரா? சாரி இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுல. என் பேத்தி இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தா பார்த்துக்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துக்கு போய் அங்கே என்ன நடக்குது, என்னெல்லாம் செய்கிறாவ பண்ணுறாவ அப்படின்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் எக்ஸ்ப்ளோரா. சுடுகாட்டில் ராத்திரி நேரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கேன். அப்படியெல்லாம் இந்த ராத்திரி இங்க வரக்கூடாதுமா. இது சாதாரண இடம் இல்ல, சுடுகாடு. சுடுகாடு அப்படின்னு சொன்னா பயந்துருவோம் நினைச்சிட்டியோ? அதெல்லாம் பயப்பட மாட்டோம். இது சுடுகாடுன்னு எங்களுக்கும் தெரியுது. உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் எங்கம்மா போறது? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளியா? உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? அது வழி மறந்து போச்சுமா. வழிய மறந்துட்டியா? ஆமாமா. வழி மறந்ததுன்னா எப்படி வீட்டுக்கு போவே? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேம்மா, இங்கனையே இருந்துருவேன். இங்கனையே இருந்துருவியா? எவ்வளவு நாள் ஆயா இங்க இருக்க? இப்படி வீட்டு வழிய மறந்துட்டு? அது ஒரு நாள் ராத்திரி இந்த சுடுகாட்டு வழியா வந்துகிட்டு இருந்தேன். அப்ப எதையோ பார்த்து அரண்டுட்டேன். அன்னைக்கு மறந்ததுதான் என் வீடு. சுமார் ஒரு 70 வருஷமா இந்த காட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்பயும் ஞாபகமே வர மாட்டேங்குது. ஏது 70 வருஷமா இந்த சுடுகாட்டுக்குள்ள சுத்துறீங்களா? என்னங்க சொல்றீங்க? உங்க உங்க வீட்ல யாரும் தேடலையா இத்தனை வருஷமா? அட என்ன எப்படிமா தேடுவாவ? நான் தான் 70 வருஷத்துக்கு முன்னாடி செத்தே போயிட்டேனே. 70 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டீங்களா? அப்ப நீங்க உயிரோட இல்லையா? அப்ப நீங்க பேயா? என்னடி மறந்து போயிட்டாரு? ஏக்கா அந்த சிகரெட் மட்டும் அதே இடத்துல நிக்குதுக்கா. ஆமாண்டி, ஆத்தாடி ஓடுறி. வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டும் போல் இருக்குடி. ஏக்கா இப்படி செஞ்ச? செவனேன்னு வீட்டுல நாடகத்தை பாத்துக்கிட்டு இருந்த என்ன வாழ்க்கை டைமா ஒரு இடத்துக்கு போலான்னு இப்படி கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டியாக்கா? ஏக்கா எப்படியாவது தப்பிச்சு என்ன வெளியே கூட்டிட்டு போயிருக்கா? போலாண்டி, போயிடலாம். இருட்டுக்குள்ள எப்படி வந்தோன்னே தெரியலையேக்கா. வழியே தெரியல, எங்க பாதை இருக்குன்னு புரியல. அங்க ஏதோ தெரு வெளிச்சம் தெரியுது, அங்க போலாம்க்கா. சரி வாங்கடி போவோம். ஏக்கா இது என்னமோ பங்களா மாதிரி இருக்குக்கா. இதுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு விடிஞ்ச பிறகு ஓடிடுவோமா? ஏண்டி அதுவே பாலடைஞ்ச மாதிரி இருக்கு. வெளியே பேயா இருக்கிறதுக்கு பாலடைஞ்ச பங்களா பரவாயில்லையேக்கா. உள்ள வேற ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. வாங்க. பயமா தான் இருக்கு. சரி மனச தடப்படுத்திட்டு உள்ள போவோம் வாங்கடி. சரிக்கா போலாம்க்கா. அடியே எதுக்காக வந்து என்னடி பண்றிய? கிணத்துல இறங்கி குளிக்கிற நேரம் ஆடியுது. அக்கா நாங்க ஒண்ணும் குளிக்கல, சும்மா எட்டி பார்த்தோம். எட்டி பாக்குறேன்னு உளுந்து தொலைஞ்சிடாதேடி. நம்மளை காப்பாத்த கூட இங்க யாரும் கிடையாது. ஏய் உங்க தலைக்கு மேல மேல. ஐயோ அவசரத்துக்குள்ள இந்த பங்களால ஓடி வந்துட்டோம். பயமா இருக்கு. ஆமா. ஐயோ என்னக்கா இது? ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது. சிரிப்பு சத்தம் மட்டுமா கேக்குது? கொலுசு சத்தம்னு என்னென்னமோ கேக்குதுடி. பயமா இருக்குடி. தடி பேய் துரத்துது. பார்க்கவே பயமா இருக்குடி. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். எங்க போனாலும் தரத்திக்கிட்டே வருவேன். நீங்க நிம்மதியா இருக்கவே முடியாது. என்னோட பொருளை எடுத்த உங்களை நான் விடவே மாட்டேன். ஏமா ஏமா. ஐயோ ஐயோ. என்னடியாச்சு உனக்கு? என்னடியாச்சு? ஏக்கா ஏக்கா ஒரு பேய் கனவுக்கா. எனக்கும் தான்க்கா, எனக்கும் தாண்டி. அது எப்படி 3 பேத்துக்கும் ஒரே கனவு, ஒரே மாதிரி, ஒரே நேரத்துல வந்திருக்கு? என்னையா விடிஞ்சிட்டு? ஆமாண்ணே, ராத்திரி வரைக்கும் இங்கதான் இருந்தோம், எதுவுமே ஆகலையே. ஒரு வேலை பேயெல்லாம் போயிட்டோ? போனா சந்தோஷம் தானையா? சின்ன பொண்ணு விடிஞ்சே போயிட்டுடி. ஆமா மலரு, பேய் வரையே இல்ல. அப்ப கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் இப்படி சேர்ந்தே உறங்குவோம். இப்படி எல்லாம் சேர்ந்து உறங்குறது நல்லா தானே இருக்கு. ஆமா ஆமா, கொஞ்ச நாள் இப்படியே இருப்போம். பேயெல்லாம் முழுசா போன பிறகு அவிய வீட்டுக்கு போய்கிடலாம்.
எப்படியோ அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சதே போதும்டா சாமி.